அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருமறையாம் திருமறையிலே சுவனம், அந்த சுவனம் எப்படி கிடைக்கும், சுவனத்தை எப்படி நாம் அடைந்து கொள்ள முடியும் என்பதை பற்றி எல்லாம் அருமறையாம் திருமறையிலே தெளிவாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். யார் பொறுமையாளியாக இருக்கின்றார்களோ, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிரமங்களை, இன்னல்களை, துன்பங்களை, துயரங்களை சகித்து கொண்டு பொறுமையோடு தங்களது வாழ்க்கையை கழிக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு வல்ல ரஹ்மான் சுவனத்தை கொடுப்பதாக அருள்மறையாம் திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சோனம் சாதாரணமாக கிடைத்து விடாது. வல்ல ரஹ்மானுடைய சோதனைகளுக்கு பிறகு, அவன் கொடுக்கக்கூடிய சிரமத்தை சகித்து கொண்டதற்கு பிறகுதான் சோனம் கிடைக்கும் என்பதை பற்றி எல்லாம் நமக்கு அதிகமாக சொல்லி காட்டி சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது அருமறையாம் திருமறையிலே வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றார், வஜஸாஉஹும் பிமா ஸபரு வஜன்னத்து வஹரீரா என்பதாக சொல்லி காட்டுகின்றார். அவர்கள் இம்மையில் சிரமங்களை சகித்து பொறுமையுடன் இருந்ததின் காரணத்தால் சுவனத்தையும் அணிவதற்கு பட்டாடைகளையும் அவர்களுக்கு நாம் நற்கூலியாக வழங்கினோம் என்பதாக அருள்மறையாம் திருமறையிலே வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றார். அவர்கள் இம்மையில் சிரமங்களை சகித்து கொண்டு பொறுமையோடு வாழ்ந்ததின் காரணமாக நாளை மறுமையிலே அவர்களுக்கு வல்ல ரஹ்மான் சோனத்தை கொடுக்கின்றான். அதிலும் அந்தஸ்தை எப்படி கொடுக்கிறான் பாருங்கள், பட்டாடையை அணிவதற்கு அவர்களுக்கு கொடுக்கின்றான் என்பதாக வல்ல ரஹ்மான் இவ்வாறெல்லாம் நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது மாத்திரமல்ல, அவர்களுக்கு வெள்ளி காப்பையும் நாம் அணிவதற்கு கொடுப்போம் என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றார். யார் பொறுமையோடு இருந்து இந்த உலகத்தில் வல்ல ரஹ்மான் கொடுக்கக்கூடிய சிரமங்களை, இன்னல்களை சகித்து கொண்டு வாழ்ந்தார்களோ, அப்படிப்பட்டவர்களை வல்ல ரஹ்மான் சோனத்திலே கண்ணியப்படுத்தக்கூடியவனாக, அவர்களுக்கு உயர்வை கொடுக்கக்கூடியவனாக வல்ல ரஹ்மான் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக அருள்மறையாம் திருமறையிலே நமக்கு வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அதுதான் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஒரு பெண்மணி, நாம் அறிந்த நிகழ்வுதான், ஒரு பெண்மணி பெருமானாரிடத்தில் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு நோய் உள்ளது, அந்த நோய் நிவாரணம் பெறுவதற்கு துஆ செய்யுங்கள் என்பதாக, அந்த நோய் என்னை விட்டு அகல வேண்டும், அதற்காக துஆ செய்யுங்கள் என்பதாக கேட்ட பொழுது அன்புக்கினியவர்கள் அந்த பெண்மணி சொன்னார்கள், எனக்கு காக்கா வலுப்பு இருக்கின்றது, அது என்னை விட்டு அகல வேண்டும் என்பதாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், பெண்ணே, வல்ல ரஹ்மான் கொடுத்திருக்கின்ற இந்த சோதனையை, இந்த நோயை நீ பொறுமையோடு ஏற்றுக்கொண்டாய் என்று சொன்னால் உனக்கு சோனம் கிடைக்கும். அந்த சோனம் உனக்கு வேண்டுமா, அல்லது இந்த நோய் உன்னை விட்டு அகல வேண்டுமா என்பதாக கேட்ட பொழுது அந்த பெண்மணி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு சோனம் தான் வேண்டும் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சோதனையை, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நோயை நான் பொறுமையோடு ஏற்றுக்கொள்கின்றேன் யா ரசூலல்லாஹ், மறுமையில் நான் சோனத்தை அடைய வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்பதாக கூறிவிட்டு அடுத்து சொன்னார்கள், இந்த நோய் எனக்கு ஏற்படுகின்ற பொழுது எனது ஆடையெல்லாம் அவிழ்ந்து விடுகின்றது யா ரசூலல்லாஹ், ஆடை அவிழாமல் இருப்பதற்கு துஆ செய்யுங்கள் என்பதாக அந்த பெண்மணி கேட்டுக்கொண்டார்கள் என்பதாக ஹதீஸிலே பார்க்கின்றோம். அன்புக்கினியவர்களே, பொறுமையாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் வல்ல ரஹ்மான் கொடுக்கக்கூடிய அந்த சிரமங்களை எல்லாம், சிக்கல்களை எல்லாம், துன்பங்களை எல்லாம் சகித்து கொண்டு பொறுமையாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் மறுமையில் வல்ல ரஹ்மான் சோனத்தை கொடுக்கின்றார். மறுமையில் நம்மை சுகமாக வைத்திருப்பான் என்பதாக வல்ல ரஹ்மானும் சொல்லி காட்டுகின்றான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அதுதான் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் காட்டு வழியாக சென்றார்கள்.
சென்று கொண்டிருக்கின்ற பொழுது வல்ல ரஹ்மானை துதிக்கக்கூடிய அந்த ஓசை வருகின்றது. வல்ல ரஹ்மானை யாரோ திக்ரு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்கினியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் எண்ணுகின்றார்கள், ஆட்கள் நடமாட்டம் இல்லாத, ஆட்களே இல்லாத இந்த காட்டு பகுதியில் வல்ல ரஹ்மானை யாரோ திக்ரு செய்து கொண்டிருக்கின்றார்களே என்பதை அறிந்து கொண்டு அந்த ஓசை வந்த திசையின் பக்கம் செல்கின்றார்கள். சென்று பார்க்கின்றார்கள். அன்புக்கினியவர்களை வியப்படைகின்றார்கள். 2 காலும் ஊனமான, 2 கையும் ஊனமான அன்புக்கினியவர்களே படுத்து கொண்டு தவழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர். அந்த மனிதர் வல்ல ரஹ்மானை துதித்து கொண்டிருந்தார். அந்த மனிதர் வல்ல ரஹ்மானை திக்ரு செய்து கொண்டிருந்தார். இதை பார்த்துவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் துஆ செய்தார்கள் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இந்த மனிதனுக்கு இப்படிப்பட்ட நிலையிலும் உன்னை துதித்து கொண்டிருக்கின்றாரே, இந்த மனிதனுக்கு உயர்ந்த சோனத்தை நீ கொடியா அல்லாஹ் என்பதாக இவ்வாறு துஆ செய்துவிட்டு கேட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் செல்லக்கூடிய இடத்திற்கு சென்று விட்டு திரும்பி வருகின்ற பொழுது பார்க்கின்றார்கள். அதே பாதையில் திரும்பி வருகின்றார்கள். அந்த மனிதரை பார்க்கின்றார்கள். அந்த மனிதனுடைய உடம்பெல்லாம் அன்புக்கினியவர்களே ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு இடத்தில் கிடக்கின்றது. கால்கள் தனியாகவும், கைகள் தனியாகவும், உடம்பு தனியாகவும் கிடக்கின்றது. ஏதோ ஒரு மிருகம் அவர்களை இவ்வாறு அடித்துவிட்டு சென்றிருக்கின்றது. பார்த்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், என்ன சோதனை இது? இவருக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலைமை நீ கொடுத்தாய்? உன்னை துதித்து கொண்டுதானே இருந்தார், உன்னை திக்ரு செய்து கொண்டுதானே இருந்தார், அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையை கொடுத்து விட்டாயே என்பதாக வல்ல ரஹ்மானிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்ட பொழுது வல்ல ரஹ்மான் சொன்னாராம், மூசா, இது உன்னால் ஏற்பட்டது தான் என்பதாக, இது உன்னால் ஏற்பட்டது தான் என்பதாக வல்ல ரஹ்மான் சொன்னாராம். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், அவருக்கு நலமைதானே நான் கேட்டேன், சோனத்தை கொடு என்பதாக தானே கேட்டேன், என்னால் எப்படி ஏற்படும் என்பதாக கேட்ட பொழுது வல்ல ரஹ்மான் சொன்னாரால், சோனம் சாதாரணமாக கிடைத்து விடுமா? சோனம் சாதாரணமாக கிடைத்து விடுமா? பல இன்னல்களும் பல சிக்கல்களும் பல சிரமங்களுக்கும் ஏற்றதற்கு பிறகுதான் சோனம் கிடைக்கும். எனவே இந்த மனிதனுக்கும் இப்படிப்பட்ட சோதனையை கொடுத்துதான் சோனத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக எண்ணியிருந்தேன். எனவே கொடுத்து விட்டேன் என்பதாக வல்ல ரஹ்மான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்தில் சொல்லி காட்டினான் என்பதாக வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். அன்புக்கினியவர்களை இப்படியெல்லாம் சோதனைகளை அனுபவித்த பிறகு வல்ல ரஹ்மான் நமக்கு சுகமான ஒரு வாழ்க்கையை நாளை மறுமையிலே சோனத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதைதான் வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் இம்மையில் சிரமங்களை சகித்து பொறுமையுடன் இருந்ததன் காரணமாக அவர்களுக்கு நாம் சோனத்தை கொடுப்போம், சோனத்தில் பட்டாடைகளை அவர்களுக்கு அனுபவித்து கௌரவிப்போம் என்பதாக வல்ல ரஹ்மான் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்கினியவர்களை வல்ல ரஹ்மான் கொடுக்கக்கூடிய சோதனைகளை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு வறுமைக்காக வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உதாரணமாக நாம் பார்க்கலாம். இந்த உலகத்தில் ஒரு வீடை கட்டுவதற்கு எவ்வளவு சிரமங்களை நாம் மேற்கொள்கின்றோம், எவ்வளவு இன்னல்களை நாம் சந்திக்கக்கூடியவர்களாக, எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். சிந்தித்து பாருங்கள். அழிந்து போகக்கூடிய உலகம், அழியக்கூடிய உலகம், அதில் நாம் கொஞ்ச காலம் தங்குவதற்காக ஒரு இல்லத்தை கட்டுகின்றோம். எவ்வளவு சிரமத்தோடு, சிக்கலோடு, இன்னல்களோடு நாம் கட்டக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்புக்கினியவர்களே, அழியாத உலகம், நிரந்தரமான ஒரு உலகம், நாளை மறு உலகம், அந்த மறு உலகத்தில் நாம் சுகமாக இருப்பதற்கு, நாம் தங்குவதற்கு சோனத்தில் ஒரு வீடு வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு சிரமங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்புக்கினியவர்களே, வல்ல ரஹ்மான் கொடுக்கக்கூடிய அந்த சிரமங்களை எல்லாம் பொறுமையோடு சகித்து வாழ்ந்து நாளை மறுமையிலே உயர்ந்த சோனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் கொடுத்தரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா
ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.